ஒவ்வொரு வாட்டியும் கிராசரி நிரப்பி வச்சிருக்க டப்பாவ பார்க்கும்போது, ஒரு சில பொருள்லாம் எதுக்கு வாங்குனேன்னு நமக்கு தெரியாது. அதே மாரி தான் லாஸ்ட் மந்த் நான் லூலு போயிருந்தேன். கிராசரி செக்ஷன் போயிருந்தேன். லூ சேல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல கண்ணாடி ஜார்ல அழகா பால் நிறத்துல என்னமோ வச்சிருந்தாங்க. அதுல ஒரு 100 கிராம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அது என்னன்னா, அந்த டெசிகேட்டட் கோகோனட் தான். இதுவரைக்கும் நான் இத வாங்கி உபயோகப்படுத்தினதே கிடையாது. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. சரி இத வச்சு கேக் பண்ணலாம் அப்படின்னு. ஜனனி ஸ்கூல் போயிட்டு வரக்குள்ளயும் அவளுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு பாத்திரத்துல ஒரு விஷயம் பண்ணோம் இல்லையா? அதுதான் அந்த கேக்கோட டாப்பிங்ஸ். டெசிகேட்டட் கோகனட், ப்ரவுன் சுகர் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட்டர் நான் ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணாம, நமக்கு தெரிஞ்ச ப்ரவுன் சுகர் வந்து பனங்கற்கண்டு தான். என்ட்ட ஸ்டாக் இருந்துச்சு. அதையே ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு புது வகையான டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. இந்த பேக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கே தோணுச்சு, பேசாம ஸ்டால் போட்டு இந்த ஒரு ஒரு பீஸையும் ரூ. 450 விக்கலாம் போல. அவ்ளோ ஒர்த்தான டேஸ்ட்டு. அதோட பேர் என்னன்னா, சாக்லேட் கோகனட் கேக். ஆக்சுவலா அந்த சாக்லேட் மேல நல்லா கேரமலைஸ் பண்ண கோகனட் போட்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்துச்சு. ரொம்ப வொர்த்து. இத மாரி டிஃப்ரெண்ட்டா உங்களுக்கு பேக் பண்ண பிடிக்கும் அப்டின்னா, நான் கேப்ஷன்ல ரெசிபி அப்புறம் மெஷர்மென்ட்லாம் குடுத்துருக்கேன். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.